அன்னை அபிராமியின் அருள் பெற்றவர் அபிராமி பட்டர். மராட்டிய மன்னர் சரபோஜி என்பவர் அபிராமி பட்டரின் பக்தியை அலட்சியம் செய்தார். அமாவாசை நாளன்று அபிராமி பட்டரிடம் சென்று இன்று என்ன நாள் என்று கேட்டதற்கு சதா சர்வ காலமும் அம்பிகையின் முகத்தையே தியானிக்கும் அபிராமி பட்டர் இன்று பௌர்ணமி நாள் என்று தவறான பதிலை உரைத்தார். இதனால் கோபமடைந்த மன்னர் அபிராமி பட்டருக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தார். சுடர்விட்டு எரியும் நெருப்பின் நடுவில் சாரக்கட்டு ஒன்றினை அமைத்து அதன் மீது அபிராமி பட்டரை நிற்க வைத்து தண்டனையை நிறைவேற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அபிராமி பட்டர் அம்பிகையை புகழ்ந்து 100 பாடல்களை பாடினார். இதுவே அபிராமி அந்தாதி ஆகும். இதனால் அகமகிழ்ந்த அம்பிகை தனது காதில் அணிந்த காதணியை கழற்றி வான் நோக்கி எறிந்து பூரணச்சந்திரனை பிரகாசிக்கச் செய்தாள். அமாவாசை நாளில் முழுநிலவு பிரகாசிப்பதைக் கண்ட சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரின் அடிபணிந்து வணங்கினார். இப்பதிவில் அபிராமி அந்தாதியின் முதல் பாடல் பற்றி அறிவோம். மணியே மணியின் ஒலியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அம்பிகையின் அழகை இரத்தினங்களில் ஒன்றான மாணிக்கத்தின் ஒளியுடன் ஒப்பிடுகிறார். மாணிக்கத்தாலான அணிகலனை அம்பிகை அணிந்துள்ளதால் அது ஒளி வீசுவதாகவும் வர்ணிக்கிறார். அம்பிகையை வணங்காதவர்கள் அவர்களின் விதிப்பயன்படி பிணியை அனுபவிக்கிறார்கள் என்றும், வணங்குபவர்களுக்கு பிணிதீர்க்கும் மருந்தாக அம்பிகை அருள் புரிகிறாள் என்றும், தேவர்கள் அம்பிகையை வணங்கியதால் பெரும் மகிழ்ச்சியை பெற்றார்கள் என்றும், அத்தகைய அம்பிகையின் மலர்பாதங்களை பணிந்த தான் வேறு எவரையும் பணியேன் என்று பாடியுள்ளார். நாமும் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி அம்பிகையின் அருள் பெறுவோம் ஆக.